முடியுமா அப்படிங்கிற ஒரு காரியத்தோட அமர்ந்திருக்கலாம். ஆனா ஆரம்பம் முதலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைக்கிற காரியம் ஆகும். உங்கள் யோசனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட யோசனை என்னிடத்தில் உண்டு. உங்களுக்குண்டான நலமான வாழ்க்கை என் யோசனையில உண்டு. நீங்க சின்னதா யோசிப்பீங்க, ஆனா நான் பெருசா செய்யறேன். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே அப்பா. ஓசனா ஓசனா ஓசனா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே அப்பா. ஓசனா ஓசனா ஓசனா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளா உன்னத தேவனே ஆவியானவரே ஓசேனா ஓசேனா ஓசேனா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் பேசுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே ஆவியானவரே ஓசேனா ஓசேனா ஓசேனா. எனக்கு தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலே அவர் மீது என் பார்வை இருக்கும் என்றால் அவர் தம்முடைய பார்வை நிமித்தும் கரத்தின் முட்டும் என்னை பாதுகாக்கிறார். சொன்னமே எந்த வேலையில அழகும் சௌந்தரியமானவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவருமாய் நித்தியானதும் உள்ள ஏக சொன்னார். நொறுகுண்ட இருதயங்களை தேற்றுகிறவர் அவர் ஒருவரை. ஒரகர பௌஷ்யகம் ஒரிகளகர பௌஷ்யம் ரிகலகரோஷ்யகம் ஒரிகந்தரம் ஒரிமலகர பௌஷ்யம். விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நான் தனிமரமாய் நிற்கிறேன் என்ற கவலை இந்த வேளையில ராக்கலகரபோஷியகந்தரம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளையே,
உன்னிடத்திலிருந்து அந்த தனிமையின் வேதனை வெளியேற்றப்படும். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் அவர் உன் பட்சத்திலே இருக்கிறார், உன் குடும்பத்திலே இருக்கிறார், உன்னுடைய காரியத்திலே அவர் தயவு இம்மட்டும் உன்னை நடக்கும். மனுஷனுடைய தயவை நம்பி, மனுஷனுடைய இரக்கத்துக்காக, மனுஷனுடைய காருண்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிற உனக்கான ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியத்தை நீ பார்ப்பார். உன் பட்சத்திலே நான் வர பிரியமா, உன் பட்சத்திலே நான் வர பிரியமா, பட்சத்திலே நான் வர பிரியமா. உன்னை எனக்காகவும் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாக்குத்தலத்தை நீ சுத்திகரிப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீ தேற்றுங்கப்பா. பாரத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய மதுரமான வார்த்தைகளை அந்த பானங்களை நீக்கியார்கள் கழுவி மறைத்துகளை ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த கால வேளையில இருதயத்துல வைத்தது ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் நெருக்கம் முடிவுக்கு வந்தது. அல்லேலூயா. ஆமென். உங்கள் நெருக்கம் முடிவுக்கு வந்தது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிள்ளைகளை இந்த வசனம் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கீங்களோ தேவ பிள்ளைங்க, விசுவாசத்தோடு மீண்டும் ஒரு முறை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வைத்து விடுங்க. மீண்டும் ஒரு முறை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமென். ஆமென். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாளில எத்தனையோ தேவைகள், எத்தனையோ காரியத்தோட நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். இப்பொழுது இந்த வேலையில வந்து அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைய, உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க அவர் ஆவலா இருக்கிறார். உன் கவலைகளை அவரிடத்துல சொல்லுவதற்கு, கேட்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏனோ உன் இருதயம் அவரிடத்துல அண்டிக் கொள்ளாதபடிக்கு, ஒரு கஷ்டம் வந்துட்டா பக்கத்துல இருக்கிற நண்பன் இடத்துல, நண்பின் இடத்துல, உறவுகள் இடத்துல ஓடி போய் சொல்லுகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை விசாரிக்க இருக்கிறேன், உன் கவலையை என் இடத்துல இருந்து கூட இனி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இல்லாதபடி இது யாருக்கான வார்த்தை
அப்படிங்கிறது தெரியல. யாருக்கான வார்த்தை பெரிய காரியங்களை செய்ய போறாரு இல்லையா? உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைங்களோட ஆஹ் நீங்க இருப்பீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆஹ் கவலை வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், விசாரிக்க இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? கவலை வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில உங்கள் இருதயத்தை தேற்றுவதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். கலங்கின இருதயத்தை தேற்றுவதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். அவர் தேற்றுகிற தேவன், விசாரிக்கிற தேவன், விசாரித்து அதன்படி அந்த காரியத்தை நடத்தி தருகிற தேவன். இந்த விசுவாசம் இந்த வேலையில உங்கள் இருதயத்தின் ஆழ் மனத்துல அதை பதிய வைக்க ஆண்டவர் பிரியப்படுகிறது. ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருக்கிறார். கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறாரு. ஏன் தெரியுமா? ஒரு இருதயம் ரொம்ப கலங்கி கொண்டு அமர்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியம் நடக்கல, அதனால வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எதிர்பாராத வேலையில கர்த்தர் பிரியமான தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவனாக இருக்கு. ஆனா நான் ஆண்டவரை தேடியப்பா, ஆண்டவருக்கு எனக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கே, அந்த கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வாங்க, என்னை விசாரிப்பாங்க அப்படின்னா, தொலைந்து போன ஆடை தேடி வருகிறவன் தான் மெய்ப்பனுடைய வேலை. தொலைந்து போன ஆடை தேடி வருகிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. காணாமல் ஒன்றை தேடுகிறது தான் மெய்ப்பனுடைய வேலை. இந்த வேலையில அவன் தேடி வந்தவரா இருக்கிறவரே இருதயமே மகிழ்ந்து கழிப்பு. கர்த்தர் உனக்காக யாவையும், கர்த்தர் உனக்காக யாவையும், கர்த்தர் உனக்காக யாவையும். இருதயத்தின் ஆள் மனதிலே கைகளை வைத்து சொல்லும் பொழுது, Heavenly Father is healing your heart one to one because He loves you. Because God still loves you. It doesn't matter how much that you are loving God. It doesn't matter. But God loves is true. Your loved one may be left you. Your loved one may not be honor you. The Heavenly Father loves you. Definitely will honor you. Definitely He will honor you. The day is coming. Be ready to receive the blessing of the Lord. He's consoling your heart. He's a comforter. He's a redeemer. அவர் தேற்றுகிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். இந்த நாளிலே உன்னை விடுவித்து, உன்னை தேற்றி, உன்னை நடத்துகிறவரா. மனுஷன் உதவிக்கு வந்தால் என்ன, வராவிட்டார், அவர் ஒரு பட்சத்தில் இருக்கும் பொழுது உதவிகள் ஒத்தாசைகள் வந்து கொண்டே stand back aside and surrender yourself to the mighty Master. He will take you up. He will make you rise you up. Do not worry about anything. Your past is not yours. Your current is not yours. Present is not yours. And your future is not yours. Don't think about the future. எதிர்காலத்தை குறிச்சு
ஒரு ஒரு நிமிஷமும் பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில இன்னும் தூய்மையாய் சொல்ல போனா இருதயமே எனக்கு மரணம் வந்தா என்ன ஆயிடும்? நீ காலத்துக்கு முன்பே நீ மறிப்பதில்லை. உன்னை அவன் திக்கற்றவனாய் கைவிடுகிற தேவன் இல்லவே அல்ல. அவன் கரம் இந்த வேலையில பிடிச்சுக்கொண்டு சோர்ந்து போன உன்னை உனக்காகவே ஒரு உனக்காகவே உனக்காகவே அவன் வந்திருக்கிறான். இருக்கிற இடத்துல தேவ பிரசன்ன மாளிகை செய்கிற வருகிறார். யோவேவாவே யாவேவே ஆராதிக்கும் பொழுது இதெல்லாம் கட்டி வச்சிருக்கோம், இதெல்லாம் நெருக்கி கொண்டிருக்கோம். அதெல்லாம் இந்த வேலையில இயேசு கிறிஸ்து நாமத்தினால விட்டு விலகுகிறதை நீ உணர முடியும். உன்னுடைய வாக்கு சுத்திகரிக்கப்பட்டான். நிச்சயம் ஆச்சரியமான அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அவர் அவர் ரொம்ப பெரியவர். யாருக்கான காரியம் எனக்கு தெரியாது. பட் ஆனா இஸ் a comforter. I believe that the mighty master leads you one to one without any doubt. அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படி. இன்னைக்கு நமக்கு ஒரு மனுஷன் விசாரிக்க இல்ல, நம்ம கவலையை கேட்கல அப்படின்னா எவ்வளவு வருத்தம் வருது எத்தனை பேருக்கு. நமக்கு எவ்வளவு வருத்தம் வருது. வருத்தம் இல்லாத மனுஷங்க யாராவது இருக்கு? உங்களை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க, விசாரிக்கல. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தது வந்து கேட்கல, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்து கேட்கல, அவங்க என்ன விசாரிக்கவே இல்லை, அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சண்டை போட்டுருக்கிறீங்க மனசுக்குள்ள? என்ன மதிக்கல, என்ன விசாரிக்கல, என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் வேதனை அடைஞ்சேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த வேதனை விடுதலை. இதை பேசுறதுக்கு முன்பாக எனக்கே அந்த வேதனை வந்திருக்கு. இதை பேசுறதுக்கு முன்பாகவே, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்பாகவே ஜஸ்ட் இந்தியன் டைம்ல பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல். முகத்துக்கு நேராக மனிதர்கள் பார்க்கும் பொழுது முகத்தை திருப்பி கொண்டு போனாங்க. ரொம்ப சின்ன ஊண்டாயிடுச்சு. என்னடா அது இவ்வளவு நல்ல அன்பா பழகினவங்க எதுக்கு முகத்தை திருப்பிட்டு போறாங்க? அப்பதான் இறைவன் விசாரிக்க நான் இல்லையா, அவனுக்கு என்ன கவலை? நான் விசாரிக்கலைன்னா மட்டும்தான் நீ கவலைப்படணும். ஆனா மனுஷன் விசாரிக்கிற போது எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிற ஒரு உணர்த்துதல் கொடுக்கும் பொழுது அதுல இருந்து வெளியே ஈஸியா ஓட்டும் வச்சுட்டாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் விசாரித்து உன் நிலைகளை அறிந்து உன் நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நான் விசாலத்துல உன்னை நான் விசாலத்துல வைப்பேன். கரெக்ட் பண்ணப்படுறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாதபடிக்கு உங்கள் சூழ்நிலைகளை அமைத்தி கொண்டிருக்க மனிதர்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்காங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காக விசாரணை செய்கிறது. நீங்க பார்க்கலாம், ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஒரு விசாலம் தேவைங்க. மைண்ட் செட் வந்து எப்பவுமே மைண்ட் செட் வந்து என்ன பண்ணலாம், நிறுத்திக்க கூடாது. போதுன்ற மனதோட போதும் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு போதும் சொல்லணும், வளரக்கூடிய காரியங்களுக்கு விசாலமே. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அழகாய் ஒரு காரியம் சொல்ல, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திர எலிசாவை நோக்கி, இப்ப நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எலிசாவின் இடத்துல, அல்லேலூயா, எலிசாவின் இடத்துல அவர்கள் கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. யாரிடத்துல கேட்கணும்ன்றது ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். ஒரு நெருக்கம் வரும் பொழுது, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே,
ப்ரொமோஷனே கிடைக்கல. கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, மனுஷன் கண்டு கொள்ள கூட மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை வாட்டி போய் நின்று இருக்கீங்க, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டுட்டு பாக்கலாம்ப்பா, அடுத்த வாட்டி பாக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைய ஒரு வசனத்தை கேட்டுக்கோ, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வாய்ப்பேன். சங்கீதம் 91 பார்க்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். பாயிண்ட் நம்பர் 1. அல்லேலூயா. அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வாய்ப்பேன். அப்போ வாஞ்சை ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் மேல இருக்கும்னா அங்க என்ன ஆகும்னா ஒரு உயர்வு வரும். அப்ப நான் இவ்வளவு நாள் வாஞ்சையா இருக்கிறேனே, எனக்கு ஏன் வரல அப்படின்னு யாராவது நீங்க கேட்பீங்க அப்படின்னா, இன்னும் வாஞ்சியா போகும், இன்னும் வாஞ்சியா போகும். நிச்சயம் கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். So you are going to receive a good promotion in your career. Be ready to receive the blessing from the heavenly Father. Hallelujah. Hallelujah. God is showing his blessing to you all. அது என்னால உணர முடியுது. அவருடைய பரிசுத்த கரத்தினாலே இன்று இணைந்திருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நாட்கள் கிட்ட வந்துட்டீங்க. அவங்க கிட்ட வந்துட்டீங்க, சோர்ந்து போகாதீங்க, கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாங்க. விசுவாசத்தை இழந்து அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில விசுவாசத்தை இழக்காதபடிக்கு உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். உன்னை நான் புறமிட்டேன், நீ பொன்னாக விளங்கக்கூடிய நாள் வருகிறது. உன்னுடைய காத்திருப்புக்கு பலர்ந்த காத்து. அல்லேலூயா. அது பாருங்க, 6:8. நாங்கள் யோசா மட்டும் போய் அவ்விடத்தில் ஒருவருக்கு ஒருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன்ப்பா, ஆனா நான் தோல்வியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு அந்த காரியத்தை ஒரு சின்ன ஸ்லைட் நான் இதை செய்யலாமான்னு கேட்டுட்டு நீங்க முயற்சிக்கு போங்க. அங்கே நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தராகணும். Which direction I need to walk? Whether the direction which I fix in my life, it's the right path to me, அது அவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு குழப்பத்துல ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா யோசிக்கிற இந்த வேளையில ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், you march forward, I will be with you, don't worry. I will be with you, don't worry. நான் உன் கூட இருக்கிறேன், நீ குழம்பாத, நீ போ, நீ நடப்பி உன் காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். உனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அலையை போல எழும்பி நிற்கலாம், ஆனால் நான் உன் பட்சத்தில் இருக்கிறபடியினாலே, நான் உன்னை விசாரிக்கிறவனானபடியா இருக்கிறபடியினால உங்களுடைய காரியத்தை நான் வாய்க்க செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு அதுல எனக்கு அழகாய் பிடிச்ச காரியம், ஒரு காரியம் அங்க ஒரு மனுஷன் சொல்லுவான், ஐயா நாங்க எல்லாம் போறோம், என் கூட நீங்க வர முடியுமா? He called them. He called them the right persons in his journey. எல்லாரும் ஓகே போறாங்க, ஆனா ஒருவர் மட்டும் என் கூட நீங்க வாங்க அப்படின்னு ரைட்டான பர்சனை தன்னோட அழைத்து கொண்டு போறான். அவன் ஒருவன் கூப்பிடல அப்படின்னா எலிசா போயிருக்க மாட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க தான் ஒவ்வொருத்தரையும் புடிச்சு 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 ஜெபத்துக்கு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா மத்தவங்க ஜெபத்துக்கு வர முடியாத சூழல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, அவர்கள் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டிலே வந்து
உங்களோடு அமர்ந்து துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற போறாங்க. அப்போ யூ ஆர் த கால்டு பர்சன், யூ ஆர் த கால்டு பர்சன். ஸோ கால்டு பர்சன் என்ன பண்றான்னா, கால் பண்றோம், வாங்கய்யா என் கூட. அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு கர்த்தர் வருகிறவராக இருக்கிறார். அதுல இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும். அல்ல 6:5 பார்க்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்து அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே, ஐயோ என் ஆண்டவனே. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை ஐயோ சொல்றோம். இந்த மாலை வேலையில கூட ஐயோ என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, எனக்கு யாருமே இல்லை, நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். அவன் கோடாரிய தொலைச்சிட்டான், நீங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. ஆனால் அவன் கோடாரியை தொலைத்தது நிமித்தம் ஐயோ, நீங்க வாழ்க்கையை தொலைச்சது நிமித்தம் ஐயோ. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கீங்க, உங்கள் ஐயோ உங்களை விடுவிக்கும், உங்கள் ஐயோ உங்களை அவரிடத்தை கொண்டு சேரும். ஐயோ என்று மனுஷனிடத்துல சொல்லாதீங்க, அதே ஐயோவா தேவ சமூகத்துல அல்லேலூயாவா மாத்தி சொல்லி பாரு, அற்புதத்தை பாருங்க. I can really sense this evening God's dealing with the people hearts. ஏன்னா என்னை கொண்டு வரும்பொழுது உணர்த்தின வார்த்தைகளும் இப்போ நடத்துகிற சொல்லுகிற வார்த்தைகளும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதனால I left in the hands of God. I don't know, there is normal sermon today, there is a special sermon for the people who wounded in their heart. And there is a sermon to the people who is crying in the heart, there is no one for me. You feel that there is no one for you, but God is saying that I am with you. Call upon me, call upon me, call upon me. என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஏன் அப்படின்னா, அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி மனுஷனை போய் கூப்பிடுறது. இன்னைக்கு God தெளிவா சொல்றேன், I am the Lord, I am the Lord, I am the light for your life. Hallelujah. அப்ப அந்த ஒருவர் ஐயோ கோடாரி போயிடுச்சு. இல்ல கஷ்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவன் மற்றவர்கள் விசாலத்துக்கு போக பிரியப்படும் பொழுது அவர்களை போலவே தானும் போனோன்னு போறான். ஆனா மற்றவங்களுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம், அவன் கூப்பிடுகக்கூடிய அழைக்கக்கூடியவரை அழைத்தபடினால அவரோடு போகிறான். பாயிண்ட் நம்பர் 1. 2வது கோடாரி கீழே விழுதுன்னா, he is not a professional person. மரம் வெட்டுகிற வேலை செய்கிறவன் கிடையாது. எங்கேயோ இரவல் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன்னா வேதத்துல மத்த எல்லாரிடத்தையும் கோடாரி இருக்கிறது, அவங்க இரவல் வாங்கின கோடாரிகள் சொல்லல. இவன் ஒருவன் மாத்திரமே கடன் வாங்கி வந்தவனா இருக்கு. கடன் வாங்கி வந்தவனா இருக்கிறபடியினால அவன் கடன் ஆழ்கடலிலே விழுந்தன. உங்க கடன் ஆழ்கடலிலே விழும். வித்தியாசம் என்னன்னா, அவன் கடன் வாங்கி வந்த பொருள் ஆழ்கடலில விழும்பொழுது கொப்பை போட்டு மிதக்க வைத்து இழந்ததை பெற்றுக்கொண்டான். இன்று கடலினால் ஆழ்கடலிலே தவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு பரலோக தகப்பன் அந்த கடனிலிருந்து நம்மளை விடுவித்து அந்த கடனை ஆழ்கடலிலே அப்படியே சமுத்திரத்திலேயே மூடி போடுகிற தேவனாய். அவ கடன் இல்லாதபடிக்கு நான் வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிற இறுதியத்துக்காக சொல்லக்கூடிய காரியம், நான் கூட வந்துட்டேன் இல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன். நீ கவலை இல்லாம நீ கவலை இல்லாம இருக்கிற, உன் போராட்டத்தை நான் கையில எடுக்கிறேன். உனக்கு உண்டான விசாலத்துல நான் நடத்தி செல்வேன். நீ விசாலத்துக்கு போனது பிரியப்படுற, ஆனா அந்த விசாலத்துக்கு போனா என்ன ஆகும் பயம் இருக்குது. நீ அந்த பயத்தை விட்டு விடு, என்ன நோக்கி கூப்பிடு, நான் அறியாதது மெட்டாவிதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராயிருக்கு. அப்ப அவனுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கிடையாதுங்க. அவன் கோடாரியை வெட்டி மரங்களை எடுத்துக்கொண்டு போய் விற்கிறவன் கிடையாது. இது அன்ப்ரொஃபஷனல் அந்த ஒர்க்குக்கு. அதனால அது கீழே விழுந்தது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்துல சொல்லும் பொழுது அந்த மனிதன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கேட்கிறார் பாருங்க, எங்கே விழுந்தது என்று எலிசா கேட்கிறார் என்று வேதத்திலே பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 6:6.
தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை நிரட்ட பண்ண. அப்ப விசாரிக்கிறாங்க மனுஷங்க நம்ம வாழ்க்கையை தொலைச்சு வரும்போது, நான் அப்பவே சொன்னேன்ல இதை செய்யாதுன்னு சொன்னேன்னு, அனுபவி அப்படின்னு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு? திட்டு வாங்கி இருப்பீங்க. காலம் முழுக்க இன்னைக்கும் அவர் சொல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. எலிசா திட்டல பாருங்க, தேவ மனுஷன் திட்டல பாருங்க, எங்க விழுந்தது விசாரிக்கிறார். அப்போ இன்னைக்கு ரைட்டான பீப்புள் நம்ம வாழ்க்கையில வந்து விசாரிக்கும் பொழுது ரைட்டான டைரக்ஷனை நம்ம சொல்லணும். நம்ம பிள்ளைங்க எதெல்லாம் தொலைச்சிருச்சுன்னா நம்ம சொல்லுவோம், கேட்போம், எங்க விட்ட அப்படின்னு. 10ல 9 பிள்ளை என்ன சொல்லும்னா அங்க விட்டேன்னு சொல்லும். ஆனா கரெக்டான டைரக்ஷன் காமிக்க. ஆனா ஒரு பிள்ளை மட்டும் சொல்லும், இந்த இடத்துல வரும்பொழுதுதான் மம்மி டாடி நான் விட்டுட்டேன் இத. அழகா பாயிண்ட் பண்ணி சொல்லும். அங்க பெரியவங்க அதை தேடி பார்க்கும்போது அந்த மூலையில எங்கேயாவது அது இருக்கும். அப்ப ரைட் டைரக்ஷனை சொல்லும் பொழுது அங்கே உதவி செய்வதற்கு அது லகுவாய், இல்லைன்னா கூட உதவி செய்ய முடியும் தீர்க்கதரிசியால. ஆனா ஏன் அதை எதிர்பார்க்கிறாங்கன்னா இவன் உத்தமத்தை அதிலே சோதிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்த கேட்கக்கூடிய ஒரு காரியம், நீ விழுந்துட்டன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா எங்க விழுந்தங்கிறது எனக்கு தெரியும். உன் வாயினாலே நீ விழுந்த இடத்தை நீ சொல்லும் பொழுது, நீ விழுந்த பாவத்துல சொல்லும் பொழுது, இந்த இடத்துல இந்த மனுஷன்கிட்ட நான் கடன் வாங்கிட்டு சொல்லும் பொழுது அதுல இருந்து நான் உன்னை விடுவிக்க வல்லமையுடைய தேவனாய். பாருங்க, அவன் விழுந்த இடத்தை சொல்லும் பொழுது அவன் தன் கையை நீட்டி அதை பெற்றுக்கொண்டான் என்கிற. கையை நீட்டி. அப்போ இழந்து போன ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல சொல்லும் பொழுது, இழந்து போன நன்மையை தேவனிடத்துல சொல்லும் பொழுது, எந்த பாவத்தினாலே நான் சில நன்மையை இழந்தேனோ அதை தேவனிடத்துல சொல்லும் பொழுது, அப்ப விழுந்த இடத்துல ஆமாப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் நான் அவங்க தேடி இருந்தேன். ஆனா இந்த காரியம் எனக்குள்ள வந்தபடினாலே நான் விழுந்துட்டேன். இந்த கோபம் எனக்குள்ள வந்தபடினாலே நான் விழுந்துட்டேன். இந்த பொறாமை எனக்குள்ள வந்தபடினாலே நான் விழுந்துட்டேன். இதனால என்னால எழுந்திருக்க முடியலன்னா நான் போராடுறேன், ஜெபிக்கிறதுக்காக போராடுறேன். ஆனா என்னால ஜெபிக்க முடியலன்ற வேதனையோட இருக்கக்கூடிய காரியம் இருக்கும்னா அந்த விழுந்த காரியத்தை தேவனிடத்துல சொல்லும் பொழுது அவர் கையை நீட்டி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப அங்க பார்க்கலாம், அவங்க விசாலத்திலே போவதற்கு முயற்சி. மனுஷனுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா எப்படிங்க? கூடாதுங்க. ஸ்டெப் ஃபார்வர்ட். பயம் வேண்டாம், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் ஃபார்வர்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்த ஸ்டெப் தானா வரும். நின்றுகிட்டே இருப்பீங்கன்னா நின்றுகிட்டே இருப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு நீங்க ஒரு கால் எடுத்து முன்னாடி வைங்களேன். ஒரு கால் எடுத்து முன்னாடி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இருக்கிற காலு முன்னாடி வரும். அப்படியே நீங்க நிக்கவே மாட்டீங்க. ஆனா 2 காலம் சேர்த்து வச்சு இப்படியே நில்லுங்க, 1 hour நிற்பீங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு நின்றுட்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்டெப் ஃபார்வர்ட், மார்ச் ஃபார்வர்ட். என்ன நோக்கி வா, என்ன நோக்கி வா மகள, என்ன நோக்கி வா. நான் உன் கரத்தை பற்றி கொண்ட உன்னை நடத்தி செல்லுகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வார். என் கையை நான் இந்த வேலையில நீட்டுகிறேன். எந்தெந்த மனுஷனிடத்திலயோ கைகளை நீட்டி ஆதாயம் இல்ல, வாழ்வாதாரத்துக்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய். இல்ல, இனி யாரிடத்துல நீ கை நீட்டுவதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. என் கரத்தை பிடிப்பதற்காக நான் உன்னை படைத்திருக்கிறேன். I am with you. I am with you. ஒருவேளை இந்த உறவுகளோட சேர்ந்திருந்தா நன்மை கிடைக்குமான்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த உறவுகளும் ஒரு நாள் உன்னை கைவிட்டுட்டு போயிடும். Don't take a wrong decision. Stand firm in the presence of God. Stand firm in the presence of God. தேவ சமூகத்துல உறுதியாய் அவருடைய பிரசன்னத்திலே நிற்க சொல்லுகிறார். நிற்கும் பொழுது அவர் நிற்கிற வேளையிலே எந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லுவார், அந்த காரியத்தை செய்யும் பொழுது ஜெயம் உண்டாகும். ஜெயம் உண்டாகும். உங்கள் துக்க நாட்கள்
முடித்து போயாச்சு. மகிழ்ந்து களி கூறுங்க ஆண்டோடைய மகளை, மகிழ்ந்து களி கூறுங்க. வேதத்தை பார்க்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 இருந்து அதுல நான் பிரியப்படல. ஒரு காரியம்தான், தன்னுடைய மகனுக்காக அந்த தகப்பன் வரும்பொழுது, அந்த தகப்பன் தன்னுடைய மகனுடைய விசாலமான வாழ்க்கைக்காக இறைவனிடத்துல வரும்பொழுது, அங்கே ஆண்டவர் அங்க விசாரிக்கிற என்னாச்சு இவனுக்கு, என்னாச்சுன்னு கேட்கிறார். அப்ப சொல்றான், பிறந்ததுல இருந்து இவன் விசாரிச்சுட்டு பண்ண, பிறந்ததுல இருந்து அல்லேலூயா, பிறந்ததுல இருந்து. ஆனா அங்க அவர் விடுதலை கொடுத்து ஒரு காரியம் செய்யறார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவன் எழுந்திருந்தான். பாருங்க, பிடிக்க வேண்டிய கரம் நம்மள பிடிச்சிருச்சுன்னா நமக்கு ஜெயம் வந்தாயிடும், வாஞ்ச வந்துடும், வெற்றியும் வந்துடும். இன்னைக்கு எந்த கரும் நம்மள பிடிச்சிட்டு இருக்கு, இல்ல எதை நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம், இதெல்லாம் இந்த கைக்குள்ள நான் புடிச்சு வச்சிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசைகள், என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள், ஏதோ ஏதோ ஒண்ணு நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை நான் எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்றேனோ அவ்வளவா எனக்கு வலிய வேதனையும் இருக்கும். When I leave it to Christ, then He will give a blessing. அதை ரிசீவ் பண்றேன். ஹோல்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா கை வலிக்கும், ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா கை வலிக்காதுங்க. Hallelujah. Be a receiver. Don't hold anything in your life. அந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ணாதீங்க, அந்த பாவத்தை ஹோல்ட் பண்ணாதீங்க, அந்த வேதனையை ஹோல்ட் பண்ணாதீங்கம்மா. ஐயா, அந்த வேதனையை ஹோல்ட் பண்ணாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக இன்னும் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருதுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன காரியம்? மன்னிச்சு கடந்து போயிடுங்க. மன்னிக்க முடியலையா, ஆண்டவரே இந்த காரியத்தை மறக்கிற உதவி செய்ய சொல்லிட்டு போயிடுங்க ஐயா. Don't hold anything in your heart. God wants என்னன்னா ரிசீவபிள் ஹார்ட்டா எதிர்பார்க்கிறார். Receive it. Receive the blessing from the Heavenly Father. Don't hold anything. Hallelujah. 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 I didn't know many things God is speaking today, but I believe that God's hand is dealing with you. அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியும். ஆண்டவருடைய கரம் உங்களை டீல் பண்ணுகிறத என்னால உணர முடியுது. But it is a great blessing day for you all people. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவராகவே. அங்க எலிசாவை அவன் கூப்பிடும் பொழுது அவங்க விசாலத்துக்கு போகும்படியாய் ஒரு காரியம் வரும்போது எலிசாவை அவன் கூப்பிடுகிறான். இழந்த கோடாரியை பெற்றுக் கொள்கிறான். இன்னைக்கு தேவனை கூப்பிடும் பொழுது அன்றைய அந்த விசாலத்துல வைங்கப்பான்னு கேட்கும் பொழுது நீங்க கேட்டு போய் சில காரியங்களை இழந்திருப்பீங்க, நன்மையை இழந்திருப்பீங்க. ஆனா அந்த நன்மையை இழந்தது நீங்களாதான் இருப்பீங்க தவிர நன்மையை தருகிறவரை நீங்க இழக்கிற. நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவன் கோடாரியதான் இழந்தானே தவிர கூப்பிட்ட எலிசாவை அவன் இழக்கவில்லை. எலிசாவை அவன் இழந்திருப்பானே என்றால் அவன் கோடாரி அவனுக்கு கிடைத்திருக்காது. அவன் எலிசாவை இழக்கவில்லை, கோடாரியை இழந்தான். எலிசாவை கூப்பிட்டான், கோடாரியை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருந்தாலும், நீங்க நேசிச்ச மனிதனை இழந்திருக்கலாம், நேசிச்ச உறவுகளை இழந்திருக்கலாம், உங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், எதை வேணாலும் இழந்திருக்கலாங்க. வாழ்க்கை முடியல தேவஜனமே, உங்க லைஃப் முடியல தேவஜனமே. ஓ ஜீசஸ், ஜீசஸ். லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு லைஃப முடிச்சுக்கலான்னு நினைக்க கூடிய போல இனி இருதயத்திலையும் நினைவுகள்லையும் இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தினால லைஃப் முடியல. லைஃப் கொடுத்தவங்க வேணா முடிஞ்சு போயிருக்கலாம், தொலைஞ்சு போயிருக்கலாம், விட்டுட்டு போயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். லைஃப் முடியல. ஏன்னா லைஃப கொடுத்த தேவன் இன்றும் என்றும் ஜீவனோடு இருக்கிறாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறாருங்க. லைஃப் முடியலைங்க. இந்த வேலையில இறைவன் சொல்லுகிறாரு, உன் லைஃப் முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற, இல்ல, உன் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்க இன்னும் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க வச்சு நடத்தி செல்ல நான் இன்னும் இருக்கிறேன்.
நான் இருக்கிறபடியினால உன் வாழ்க்கை முடியல. அல்லேலூயா. நான் இருக்கிறபடியினால உன் வாழ்க்கை முடியலைங்க. உங்க வாழ்க்கை முடியலைங்க. அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 18 வாசிக்க வேண்டாம். 1-8 வரைக்கும் பார்க்கலாம். ஒரு கடின இருதயத்தோட இருக்கிற ஒரு மனுஷன், அக்கிரமக்காரன். அவன் இடத்துல ஒரு ஸ்திரீயானவள் வருகிறான். ஒரு ஸ்திரீயானவள் வந்து 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 தொந்தரவு பண்ணுகிறான். ஆனா அவன் கேட்கிறான், நான் கொடுமைக்காரன்னு அந்த ஸ்திரீக்கு தெரியாதா? நான் கொடுமைக்காரன் இந்த ஊருக்கே தெரியுமே. என்னிடத்துல வந்து நான் அழுத்து கொள்ளும் வரை விசாரிக்கிறாள், விசாரிக்க சொல்றாளே, என்ன காரியம்னு பார்த்து அவனுக்கு நல்லதை பண்ணி விடுங்கப்பான்னு வேதம் சொல்கிறதே நம்ம பார்க்கிறோம். உலகத்துல இருக்க கொடுமையான ஒரு மனுஷனே அவன் இடத்துல போய் நிற்க 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 அவன் இறுதியும் நமக்காக விசாரிக்க வருது அப்படின்னா, அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்து அவன் பாதத்துல போய் அமர்வோமே எல்லாம். என்ன மகளே உனக்கு சொல்லு, அப்பா நான் இருக்கேன். உனக்கு என்ன மகளே உனக்கு வேணும் சொல்லு, அப்பா இருக்கிறேன். உன்னை விசாரிக்க யாரும் இல்ல நினைக்கிறியா? நீ தோல் சாய யாரும் இல்ல நினைக்கிறியா? உனக்கு நன்மை செய்ய யாரும் இல்ல நினைக்கிறியா? நன்மை பெற்றுக் கொண்டவர்கள் துரோகம் போயிருக்கிற இந்த வேலையில ஏன்பா இந்த உலகம் என்ன இப்படி ஏமாத்துறது நினைக்கிறியா? அந்த எல்லா ஏமாற்றத்துல இருந்து உன்னை விடுவித்து உன்னை வாழ வைத்து அன்பு பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவனாய். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ சொன்னமே literally I really enjoy the presence of God. Why? Because அவர் அப்படியே என்ன காரியத்தை நான் பேசணும்னு நினைச்சனோ அந்த காரியத்துல டோட்டல் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கொண்டு வந்து இட் ஈஸ் யூ பீப்பிள். இப்போதுல இருந்து நீங்க முடிவு பண்ணிக்க, இந்த நாள் உங்களுடைய விசாலத்தின் நாள். நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, திஸ் இஸ் த டே ஐ எம் கோயிங் டு பி பிளானிங். நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, இது என்னுடைய விசாலத்தின் நாள், இது என்னுடைய விசுவாசத்தின் நாள், இது என்னுடைய ரட்சணியத்தின் நாள். இது நாள் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இனி வித்தியாசமா போக, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசாலத்தை காண போறீங்க தேவஜனர். இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச காரியங்கள், ஊழியங்கள் இனி வித்தியாசமாய் பார்க்கப்பட போகிறது. அல்லேலூயா. இழந்த நன்மைகளை ரட்டிப்பாய் தருகிற தேவன் தாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவரை நான் இன்வைட் பண்ணுகிறவன் நான். Why? Because he is a God of gentleness. அவர் சத்தத்தை கேட்டு நோக்க கேட்டு யாரு திறங்குறாங்களோ அங்கதான் உள்ளவர். உடச்சிட்டு வருகிற தேவன் இல்ல, திறந்தா வருகிற தேவன். அவன் திறக்கிறனா காத்திருக்கிற தேவன். He is waiting out of your door. He is waiting out of your house. He is knocking your door. You couldn't able to hear the sound of the Lord. Your ears are open. You are going to hear the voice of God in your life, and you are going to flourish. Oh, Jesus. அவர் சத்தத்தை கேட்க போறீங்கம்மா. சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்ய போறீங்க. ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 31:6 இப்படியாக சொல்லுகிறது, பயந்திருக்கிற பிள்ளைய உனக்கான வார்த்தை, நீ பலம் கொண்டு தினமனதாயிருங்க, அவர்களுக்கு பயப்படும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Fear not about any future. Fear not about any future. Fear not about anything, because the God is coming with you. He is with you. நான் ஓடி இருக்கலாம், நீங்க ஓடி இருக்கலாம், பட் ஆனா அவர் நம்மளோட வந்த இடத்துல எல்லாம் நிற்கிறாரு. Turn back to Christ and give your life again to Jesus Christ and grow in your faith. Your faith is lost. யோர்தானில அந்த கோடாரி வீழ்ந்தது போல உங்க விசுவாசம் வீழ்ந்து கிடந்துருச்சு. Receive the faith blessing. March forward. கையை நீட்டி அந்த அவிசுவாசத்துல விசுவாசத்தை தொலைத்த உங்களுக்கு இன்னைக்கு விசுவாசத்தை மிதக்க பண்ணுகிறார். கையை நீட்டி எடுத்துக்கொள்ளுங்கம்மா. Just do this action.
கடல்ல போச்சு விசுவாசம், கடல்ல போச்சு அவிசுவாசம், இருதயத்தை சுத்தி கிடக்கு. ஆனால் கையை நீட்டி அந்த விசுவாசத்தை எடுத்து இருதயத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் மீண்டுமாய் விதைக்கிறேன். இது உங்களுக்குள்ளாக விசுவாசம். காலத்துக்கு முன்பே நீங்கள் மதிப்பதில்லை, காலத்துக்கு முன்பே அழிந்து போவதில்லை. அந்த மனுஷனுக்கு முன்பாக நான் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அந்த மனுஷனுக்கு முன்பாக நீ வாழ்ந்து காமிக்கிறதுனால கர்த்தருடைய நாம மகிமை அடைவதில்லை. உலகத்துக்கு முன்பாக, அநேகருக்கு முன்பாக உன்னை வாழ வைத்து அவருடைய நாமம் மகிமை அடையும்படியான ஒரு சூழல் உன் வாழ்க்கையில வருகிறது. எழுதி பிரகாசி ஒரு ஒளி உண்மையில் வந்தது. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் எதை இழந்திருந்தாலும் அந்த இழப்பை நீர் மீட்டு தருகிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. இழந்த ஆசீர்வாதம், இழந்த மேன்மை, இழந்த ப்ரமோஷன், இழந்த கௌரவம், இழந்த பொருளாதாரம், இவைகளெல்லாம் மேலாக இழந்த சப வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ கொடுத்தமைக்காய் நன்றி. எங்களோடு நீர் ஆளுகை செய்ததற்காய் I bless everyone in the mighty name of Jesus. காத்துக்கொள்ளுங்க, வழி நடக்கும். இந்த ஜெபக்குழுவை நடத்துகிற சகோதரன் சகோதரியும் ஒரு குடும்பத்தாரையும் பொறுப்பெடுக்கும். இந்த குழுவுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண செய்யுங்க. இவர்கள் இந்த மணித்துளிகள் இவருடைய வாழ்க்கையில விருதாவாய் போகாதபடிக்கு ஆண்டவரை இவைகள் எல்லாம் விலைக்கிரயம் உண்டு. ஆண்டவரை, இந்த விலைக்கிரயத்துக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் காணல, இனி காண உதவி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம். நல்ல தகப்பனே, விசாலத்துல வைங்க, ஒரு பெருக்கத்தை கொடுங்க. அந்த பெருக்கத்துக்குண்டான வருமானங்களை விட்டு பண்ணி கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடக்கும். இயேசு மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. ஆசீர்வதிப்பார் ராஜா. I believe that literally God deals with the heart. அது நிச்சயம் நீங்க சாட்சிகள் சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கவலையெல்லாம் யார் விசாரிக்கிறா? நம்ம அப்பா. ஏதோ ஒரு தேர்ட் பர்சனோ ஏதோ வேற யாரோ கிடையாதுங்க. யாரு? நம்மளுடைய அப்பா விசாரிக்கிறதுனால அவர் மீது நம்ம கவலைகளை வைத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் டிஜிஎஸ் ஐயா வந்து டிஜிஎஸ் ஐயாவுடைய மினிஸ்ட்ரியில் அவருடைய ஒவ்வொரு டெஸ்டிமோனியும் கேட்கும் போது அநேக நேரத்தில் அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, என் கவலையெல்லாம் நான் சுமக்கலை. அவர் அடிக்கடி சொல்லுவார், என் கவலையெல்லாம் நான் சுமக்கலை, நான் வந்து ஏசிக்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அநேக நேரத்தில் பண நெருக்கடி வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாவற்றையும் அவர் மீது நான் வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே ஐயா சொல்லினே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அவங்க பின்னாடி அவங்க பிள்ளைகள் அவங்க எல்லாரையும் பார்க்குறோம்ல, எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லினே இருப்பார் அவர். அப்போ எனக்கு ஒன்னே தான் தோணுச்சு, இப்போ இன்னைக்கு நம்ம கேட்கும் போதும் நம்ம வந்து இதை சொல்லி 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 இதை செய்யும் போது நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என்னை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய பயம், நம்மளுடைய எல்லாவற்றையும் நம்ம விட்டு நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு மாத்திரம் அது வந்து பிரயோஜனமா இருக்க போதில்ல, நம்மளுடைய சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் உபாகமம் 31:6 சொன்னது போல, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார். யாருங்க? ஏதோ ஒரு தேர்ட் பர்சனோ இல்ல வேற யாரோ ஒரு அதிகாரியோ கிடையாது. சர்வ லோகத்தை படைச்சவர், உங்களையும் என்னையும் உருவாக்கி சுவாசத்தை கொடுத்தவர். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ பலம் கொண்டு திடமனதா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சாட்சி ஒன்று கேட்டிருக்கேன். ஒரு நர்ஸ் ஒருத்தங்க, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. இந்த கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனு. கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்கலாம் பயங்கர அழுதாங்க. நான் வந்து நேரடியாக நான் போய் பார்த்தேன். ஏன்னா என்னுடைய 2வது பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்ல தான் பிறந்த போது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க இருக்க நர்ஸ் எல்லாரும் நான் நேர்ல பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப கண்ணீரோட சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, என் கூட ஒர்க் பண்ணவங்க இல்லை, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கோவிட் அஃபெக்ட் ஆகி அவங்களும் இறந்துட்டாங்க. எங்க கண்ணு முன்னாடியே அநேக பேர். அமெரிக்கால என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து
இப்போ வந்து ஒரு ஒரு 80 வயசு இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கோவிட்ல வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, போராடி கொண்டிருக்காங்க உயிருக்கு அப்படின்னும் போது, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 40 வயசுல இருக்காங்க அப்படின்னா அந்த ஏஜை பேஸ் பண்ணி அந்த அந்த ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுனால அந்த 80 வயசுல இருக்கக்கூடிய அந்த அவங்கள ஆக்சிஜன் எடுத்து இந்த 40 வயசு கொடுத்தாங்களாம். அப்புறம் அந்த 40 வயசுக்கு இருக்கும்போது 20 வயசுல இருக்க யாராவது வந்து வச்சுன்னா அவங்களுக்கு அது கொடுத்தாங்களாம். அப்படி சில பேர் வந்து இறக்க இந்த இந்த நர்ஸுங்கெல்லாம் வந்து அங்க வேலை பார்க்குற இந்த இந்த செவிலியர்லாம் ரொம்ப கண்ணீரோடு அவங்க அழுதுனே வேலை செய்வாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுப்பாங்களாம். ஓகே, போட்டுட்டு நீங்க பார்த்துருப்போம்ல, நம்ம வந்து டிவியில பார்த்துருப்போம், நியூஸ்ல பார்த்துருப்போம். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அது ஃபுல் கவர்டு, பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கும். அது ஒரு மாதிரி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை போட்டுன்னு அழுதுனே இருப்பாங்களாம். இந்திய தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, அவங்களும் ஒரு நர்ஸு தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல ரெகுலரா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். அப்ப போகும்போது வந்து அவங்க சொன்னாங்களாம், ஓகே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட நண்பர்கள்லாம் இல்ல நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அந்த சகோதரி வந்து அவங்க போனாங்களாம். அவங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் சொன்னக்கூட ஒரு காரியம் என்னன்னா, என்னை விசாரிக்கிறவர் அவராக இருக்கிறதுனால என்னோட கவலை எல்லாவற்றையும் நான் அவர் மீது வைத்துட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சகோதரி இருக்காங்களாம். இது போல அநேக சகோதரிகள் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அநேக பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கோவிட்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. எங்க குடும்பத்துல நாங்க இழந்திருக்கோம். ஓகே, ஆனா அந்த நேரத்துல அநேக ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வந்து ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னு தைரியத்தோட வந்து ஒர்க் பண்ணாங்க. அது அநேக கிறிஸ்துவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சொல்லி கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, நான் இங்க எங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அமெரிக்கால எங்களுக்கு என்ன பண்ண தெரியல, நாங்க ஒன்னே ஒண்ணுதான், ஓகே வி ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி காட். ஓகே, கண்ணை மூடினா அவர் கூட இருப்போம். பாருங்களேன், கண்ணை மூடினா அவர் கூட இருப்போம். அதுதான் விசுவாசம் இல்ல. நான் கண்ணை மூடினா நான் அவர் கூட இருப்பேன் அப்படின்றதான் விசுவாசம். அப்படி அவங்க இருந்ததுனால அவங்க கவலை எல்லாவற்றையுங்க அநேக ஊழியக்காரனுடைய சாட்சிகளை கேட்டிருக்கோம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் இப்ப நான் வந்து அன்மியூட் பண்ணி நீங்க சாட்சி சொல்லுங்களேன். உங்க கவலைகளை நீங்க அவர் மீது நீங்க வைத்த போது அவர் என்ன பண்ணாரு? உதாசீனப்படுத்தினாரா? மனுஷன் தாங்க அந்த முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ என் இருதயத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கேட்டது போல கூட வந்து பாத்தீங்கன்னு அந்த கோடாரி காரியத்தை வந்து நான் கேட்கும் போது ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. ஓகே, ஆமால மத்தவங்களாம் நம்ம வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க, பேசுற பேச்சுகள் வந்து வேற மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பா பிரதர் சொல்லும்போது நான் வந்து கை தூக்கணும். நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே, நான் சொன்ன நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு ஆமா உண்மையாவே நடந்திருக்கு. அவங்க சொல்லி ஒரு சில காரியத்தை கேட்டுக்க மாட்டோம், அவ்வளவுதான் உனக்கு பாத்தியா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நம்மளுடைய பாஸ்டர் சாலமன் ஐயா வந்து அவங்க மெசேஜ் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்போ ரொம்ப அழகா சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, ஆண்டவர் வந்து தண்ணி எடுக்க போறாரு. அங்க அந்த விபச்சார ஸ்திரியை பாக்குறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த மனைவி அவங்க சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஆண்டவர் சொல்றாராம், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இதுவே மத்தவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஏய் எனக்கு தெரியாதா உனக்கு எத்தனை, நீ எப்பேற்பட்ட டிகால் வெளி ஆள்லாம் பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி நான் பேசுறேன் அவங்க கிட்ட, நீ உண்மையை சொல்ற, நீ உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார், we need to be open book அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் நினைக்கிறேன் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் புக்கா நம்மளுடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நம்ம கேட்டது போல, ஏசப்பா எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நான் உங்க மீது வைத்துறேன் கர்த்தராஜா, நான் உங்க மீது வைத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல கூடுமானாங்க. கண்டிப்பாக கர்த்தர், ஜார்ஜ் முல்லர் ஸ்டோரி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எப்படி அந்த 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 ட்ரஸ்ட் அந்த ஆர்ஃபனேஜ் ஷெல்டர் ஹோம் அவர் நடத்தும் போது வந்து ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து ரொம்ப வேலையா யாரோ ஒருத்தருக்கு வந்து மியூட்ல போகணும்னு நினைக்கிறேன். மீன் இருந்து அதை வறுத்துட்டு ரசம் இருக்கு, குழம்பு வைக்க வேண்டாம், கொஞ்சம் இது. ஓகே, நான் பேசி இப்போ உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், நான் மியூட் பண்ணிட்டேன் அவங்கள. ஸோ ஜார்ஜ் முல்லருடைய ஸ்டோரி நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், நான் எப்படி அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை பாடின ஆட்டியோ ஸ்பாஃபோர்ட் அப்படின்ற அவருடைய ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன்.
அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சிக்காகோல வந்து ஒரு ஃபயர் ஒன்று நடந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்காகோ ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது தெரியும், த கிரேட் சிக்காகோ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரோட்டியோ ஸ்பாஃபோர்ட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு பிசினஸ் மேன். அந்த காலத்துல வந்து ஒரு கிறிஸ்துவர், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவருக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள். ஓகே, அவரோட மனைவி, இவங்க எல்லாருமே சேர்ந்து திடீர்னு அவருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ஸ்டாக் மார்க்கெட் போகுது, அவருடைய பினான்ஸ்லாம் வந்து கோத்ரூ பண்றாரு, எல்லாவற்றையும் இழந்து போறாரு. இழந்து போகும்போது அவர் உடனே சொல்றாரு, என் மனைவியும் அவங்க பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் சொல்றாரு, நீங்க யூரோப்புக்கு போயிடுங்க, நான் உங்க பின்னாடி நான் வந்துருவேன் சீக்கிரமா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா போகும்போது வழியில வந்து ஒரு புயல் ஏற்பட்டு அவங்க போன கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பனிப்பறையில மோதி கீழே விழுந்து, ஓகே, 3 பெண் குழந்தைகளும் வந்து இறந்துட்டாங்க. அப்போ இப்ப இருக்க காலகட்டத்தை மாதிரி வந்து போன்லாம் கிடையாதுல்ல. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறாங்க. கொடுத்து வந்து அவங்க மனைவி மட்டும் தான் வந்து பிழைக்கிறாங்க. அவங்க மனைவி பிழைச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, அந்த அரோட்டியோ ஸ்பாஃபோர்ட் அவருக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அங்க வரும்போது அந்த இடத்த போய் காமிச்சாங்களாம். இங்கதான் வந்து 3 பெண் பிள்ளைகளும் வந்து இங்கதான் வந்து மரணத்தை தழுவுனாங்க, இங்கதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அவர் எழுதின அந்த பாட்டு தான் இட் இஸ் வெல் வித் மை சோல் அப்படின்னு சொல்லி எழுதினாராம். அவரோட ஆத்மா நலமா இருக்கு அப்படின்னு சொல்லி. எப்படிங்க ஒரு மனுஷனால அப்படி எத முடியும்? எப்படிங்க? ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் எங்க வச்சிட்டாரு? தேவன் மீது. ஏன்? அவர் விசாரிக்கிறார். அவர் வந்து உதாசீனப்படுத்துற தேவன் கிடையாது, அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வச்சிட்டாராம். இன்னைக்கு சொன்னது போலே, ப்ராஃபட்டிக்கலாக சொன்னது போலயே, நமக்காக தேவன் செய்ய இருக்கிற காரியம் மிக பயங்கரமாக இருக்க போது நினைக்கிறேன். அவர் சொன்னது போல, அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெனிஃபர் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களுடைய டெஸ்டிமனி சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லிதான் சொன்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்து நினைவு கூறுகிற அந்த டெஸ்டிமனியை நான், எஸ், நம்மளை விட்டு அவர் விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டார். நம்ம இடத்துல ஜெபிப்போமா? அதே போல ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போறோம். சுதா சிஸ்டர் நம்ம மத்தியில வந்து நம்ம மீட்டிங்ல வந்து தொடர்ந்து ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடுன்னு நினைக்கிறேன். அங்க போயிருந்தப்போ திடீர்னு வந்து அவங்களுடைய சென்னையில வந்து அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மேஜர் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 30% வந்து ஹார்ட் தான் வந்து ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆன்ஜியோ இதெல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக, அவங்க அப்பாக்காக வந்து நம்ம வந்து தொடர்ந்து போயிருப்போம். நம்ம வந்து அநேக பேருக்கு இந்த மீட்டிங்ல ஜெபிச்சிருக்கோம். போன மாதத்துல கூட வந்து ஜேம்ஸ் கருணாகரன் அங்கிள் வந்து சாட்சியை சொல்லியிருக்காரு. நம்ம அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சப்போ அவங்க நம்ம மத்தியில வந்தாங்களே, அதே போல நம்ம ஜெபிக்கும் போதுங்க, நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அநேக அற்புதத்தை செய்வாரு. அண்ணல் குழந்தைக்காக நம்ம ஜெபிச்சோம், ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு. இன்னும் அநேக காரியத்துக்காக செஞ்சு கொண்டிருக்காரு, அநேக காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம். நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை ஆண்டவர் வந்து புறம்பே தள்ள மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா அவரு எல்லாவற்றையும் நோட் பண்ணிச்சு. உங்களோட கண்ணீரை அவருடைய கையில இருக்கக்கூடிய பேனால வந்து இருக்கக்கூடிய மை என்ன தெரியுமா? உங்க கண்ணீர் தான். அதை எழுதி வச்சிருக்காரு. He stored each and every tears that you shed. அதனால அது எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை, கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா, எத்தனையோ பேரு அவங்களுடைய கவலைகளை உங்க மீது வைக்கும் போது கர்த்தராஜா, அவங்களுடைய கவலைகளை ராஜா நீங்க சந்தோஷமாக களிப்பாக நீங்க மாற்றிருக்கீங்க ராஜா. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில அதை நீங்க செஞ்சிருக்கீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா, செய்து கொண்டிருக்கீங்க, இனியும் செய்ய போறீங்க கர்த்தராஜா. ஏன் அப்படின்னா நீங்க எங்களுடைய தகப்பனாக இருப்பதனால கர்த்தராஜா, நாங்க உங்களுடைய பிள்ளைகளாக இருப்பதனால கர்த்தராஜா. இதோ விசேஷமாக கர்த்தராஜா இந்த நாள்ல உமது வார்த்தையை சுமந்து வந்த அப்பா கர்த்தராஜா, பாஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அவரையும் அவர் குடும்பத்தையும் ராஜா அப்பா, இந்த கிங்ஸ்வே மினிஸ்ட்ரி அப்பா உங்க கர்த்தல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. நீங்க ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க கர்த்தராஜா. சபையில அப்பா ஒரு அசைவை உண்டு பண்ணி கர்த்தராஜா, சபை சுற்றி இருக்கிற மக்களுடைய இருதயத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ணி அப்பா கர்த்தராஜா, எப்பத்தா என்று பரத்தை நோக்கி கூப்பிடுகிற ராஜா, சபையை சுற்றி இருக்கிற மக்களுடைய அப்பா கண்கள், காதுகள், இருதயங்கள் அப்பா திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தராஜா. ஆத்தும செழிப்பை அப்பா நீங்க கட்டளையிட போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. விசேஷமாக கர்த்தராஜா
அப்பா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அப்பா கத்தராஜா சுதா சிஸ்டருடைய அப்பா தகப்பனருக்காக ஜெபிக்கிறோம் கத்தராஜா. அந்த குடும்பம் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை அப்பா நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. அவங்க தனியால் அல்ல ராஜா, நீங்க அவங்களோட கூட இருக்கீங்க கத்தராஜா. அப்பா ஒருபோதும் புறம்பே தள்ளாத தகப்பன் கத்தராஜா. இதோ கத்தராஜா இப்பொழுது அப்பா அந்த தகப்பனுக்கு ஒரு சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளை எடுக்கிறோம். எங்களுக்கு நீங்க கொடுத்த அதிகாரத்தில் நாங்கள் கேட்கிறோம் கத்தராஜா, அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் கத்தராஜா. அப்பா சிஸ்டர் சாட்சியாக கொண்டு வர அப்பா நீங்க கிருபை கொடுங்க ராஜா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல அப்பா அண்ணாள் மகளுக்காக அப்பா கத்தராஜா, விசேஷமாக அப்பா கத்தராஜா ஜாயோட அம்மாக்காக அப்பா ஜெபிக்கிறோம் கத்தராஜா. இன்னும் அப்பா இந்த மீட்டிங்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நினைவுக்கு வரும் அவங்க ஒவ்வொருடைய ஜெப குறிப்புகளும் இருதயத்தின் குமுறல்களை. ஆமாப்பா அநேக பேருக்கு இருதயத்துல குமுறல்கள் இருந்து கொண்டிருக்கு ராஜா. இதோ they are carrying a heavy baggage Lord on their shoulder. அந்த பேகேஜை கத்தராஜா இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி இறக்கி வைக்கிறோம் ராஜா. இறக்கி வைக்கட்டும் கத்தராஜா. அத அவங்க நீங்க சுமக்க தேவையே இல்லை, உங்களால சுமைக்கவும் முடியாது. நீங்க அதை சுமைக்க தேவையே இல்லை அப்பா. அத உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க அழகா ராஜா அதை லெகுவாக மாற்றுகிற தேவனாக நீங்க இருப்பதனால உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் கத்தராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. அதே போல அப்பா அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நாளைய பொழுது கர்த்தராஜா இந்த ஜூலை 4 அப்பா கர்த்தராஜா 250வது அப்பா சுதந்திர தினத்தை அப்பா கர்த்தராஜா எதிர்நோக்கி இருக்க இந்த கண்ட்ரி அப்பா உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா. ஓ அல்லேலூயா. அப்பா உலகமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. அப்பா அநேக மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, ட்ரக்குக்கு அடிமையாய் கொண்டிருக்காங்க, பாவத்தில் அப்பா சிக்கி கொண்டிருக்காங்க ராஜா. அந்த மக்களை அப்பா கண்ணோக்கி பாருங்க ராஜா. தேவாவியானவர் தாமே கர்த்தர் ராஜா. ஓ அல்லேலூயா. இங்க இருக்க ஒவ்வொரு மிஷனரிஸ்க்கும் ராஜா அநேக கண்ட்ரிக்கு இங்க இருந்து தான் ராஜா அநேக மிஷனரிஸ் போயிருக்காங்க ராஜா. இன்னைக்கு இந்த கண்ட்ரில கர்த்தர் ராஜா நீங்க ஒரு அசைவை உண்டு பண்ணுங்க, ஒரு அசைவை உண்டு பண்ணுங்க ராஜா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரேல் அப்பா உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதை சுற்றி இருக்கிற அப்பா இந்த இஸ்லாமிய அப்பா சகோதரர் அந்த கண்ட்ரிஸ் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் ராஜா. ஒருவரும் கெட்டு போதும் ஒரு சித்தம் இல்ல ராஜா. எல்லாரையும் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இன்னும் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க அநேக பேர் இருக்காங்க ராஜா. ஆமாப்பா இங்க இருக்க ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்களுடைய நண்பர்கள், உறவுகள், அப்பா ஆபீஸ் கொலிக்கு அநேக பேர் இருக்காங்க ராஜா. உங்களோட வருகை மிக சமீபமாக இருக்கலாம் ராஜா. அப்பா நாங்கள் மிக பார்க்க ராஜா விரைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நேரத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக ராஜா. பணத்தையோ பொருளையோ அப்பா எங்களுடைய எனர்ஜியோ எதையுமே நாங்கள் பொருட்படுத்தாம கர்த்தராஜா எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரா மைல் போக எங்களுக்கு அப்பா கிருபை கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.